நான் தான் சரியா பண்றேன். பூஜை பாக்கி பேர்லாம் சரியா பண்ணலன்னு யாரையுமே இழிவா நினைக்கக்கூடாது. எளிமை, பொறுமை, அக்கறை இது மட்டுமே உண்மையான பக்திக்கு அவசியம். இத பத்தி மகாபாரதத்துல ஒரு கதை பார்க்கலாமா? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. மானசீக பூஜை. பூஜையை ஆடம்பரமாக செய்வதை பலரும் விரும்புவர். ஆனால் மானசீக பூஜை என்பது மனதளவில் செய்வது. இதற்கு வெளியில் கிடைக்கும் பூக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற தேவையில்லை. அர்ஜுனன் தன் பூஜை அறையில் ஆடம்பரமாக வழிபடுவான். அங்கே நிறைய விளக்குகளையும் தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தியும் சிவபூஜை செய்வான். அவன் சிவலிங்கத்தின் மீது நிறைய மலர்களை கொட்டுவான். அர்ஜுனனின் சகோதரனான பீமன் இதற்கு நேர்மாறானவன். அவன் சாப்பிடும் முன் கண்ணை மூடி சிவபெருமானை வழிபடுவான். அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்டுக்கு கண்ணை மூடிண்டு அப்பா சிவனை காப்பாத்து, அவ்வளவுதான். தன்னை சிறந்த பக்தன் என்றும் சகோதரனை பக்தி இல்லாதவன் என்றும் அர்ஜுனன் நினைத்தான். அவனுக்கு பாடம் புகட்ட கிருஷ்ணர் விரும்பினார். அதற்காக சிவபெருமான் வசிக்கும் கைலாயத்திற்கு யாத்திரை செல்வோம் என அர்ஜுனனிடம் கூறினார். இருவரும் யாத்திரையை தொடங்கினர். வழியில் மலர் நிரம்பிய வண்டியை ஒருவர் இழுத்துக் கொண்டு வருவதை கண்டனர். இவற்றை எங்கே எடுத்து செல்கிறாய் என வண்டிக்காரனிடம் அர்ஜுனன் கேட்டான். வண்டிக்காரன் பதில் சொல்லாமல் சென்றான். அவன் பின்னால் செல்வோம் என்றார் பகவான் கிருஷ்ணர். இருவரும் பின்தொடர்ந்தனர். ஓரிடத்தில் மலர்கள் குவியலாக கிடக்க கொண்டு வந்த மலர்களை அங்கு கொட்டினான் அந்த வண்டிக்காரன். இதுபோல பலரும் மலர்களை கொட்டிவிட்டு போவதை ஆச்சரியத்துடன் கண்டனர். அர்ஜுனனால் அவளை அடக்க முடியவில்லை. இந்த மலர்களை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள் என கேட்டான் அர்ஜுனன். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. என்ன சொன்னா? தொந்தரவு செய்யாதீர்கள், எங்கள் வேலை செய்ய விடுங்கள். பாதி மலர்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய வண்டிகள் வர வேண்டியுள்ளது. இவ்வளவு மலர்களும் பாண்டுவின் மகன் நேற்று சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தவை. இன்றைய வழிபாட்டுக்கு இன்னும் 4 மணி நேரம் தானே இருக்கிறது. அதற்குள் மலர்களை அப்புறப்படுத்தியாக வேண்டும் என்று கூறினார். அர்ஜுனனை பற்றித்தானே சொல்கிறீர்கள்? கம்பீரமாக கேட்டான் அர்ஜுனன். ஏன்னா அவனுக்கு தம்மேல ஒரு கர்வம் உண்டு. நான் தான் நல்லா பூஜை பண்றேன். இல்லை இல்லை, பீமன் தான் மானசீகமாக வழிபாடு செய்கிறார். அவரது சகோதரர் அர்ஜுனன் ஆடம்பரமாக பூஜை செய்பவர் என்றான் அந்த வண்டிக்காரன். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய கூடையில் மலர்களை அள்ளிக் கொண்டு வந்தான் ஒருவன். அவனிடம் கிருஷ்ணர், இந்த கூடையில் இருப்பது யாருடையது என்று கேட்டார். இந்த பூக்கள் எல்லாம் அர்ஜுனன் பூஜித்தவை என்றான் அவன். அதாவது சின்ன கொடியில் இருக்கிற பூவெல்லாம் தான் அர்ஜுனன் பூஜித்தது அப்படின்னு சொல்றான். அர்ஜுனன் தலை குனிந்தபடி, ஏன் என்னை இங்கு அழைத்து வந்தாய்? என் குறைகளை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே. நான் தான் பக்தியில் உயர்ந்தவன் என்று நினைத்தேன். ஆனால் மனதளவில் செய்யும் பூஜைதான் உயர்ந்தது என்று புரிந்து கொண்டேன் என்றான் அர்ஜுன். பகவான் சிரித்தபடி, அன்றாட பூஜை செய்வதை யாரும் விட்டுவிடக்கூடாது. ஆழ்ந்த பக்தியுள்ளவர்களே மானசீக பூஜை செய்யலாம் என்றார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யாரையும் இழிவாவே நினைக்க கூடாது. ஓ, அவன் பண்றதெல்லாம் சரியில்லை, நம்ம பண்றதுதான் ரைட்டு அப்படின்னு ஒரு எண்ணமே வரக்கூடாது. எளிமை, பொறுமை, அக்கறை இது மட்டுமே பக்திக்கு அவசியம். இதுதான் உண்மையான பக்தி. ட்ரூ டிவோஷன், ஜென்யூன் டிவோஷன். நம்ம உண்மையான பக்தியோட பகவானை நம்பி பகவானை பிரார்த்திப்போம். நீ பகவான் உண்மையா இருந்தா எனக்கு இதை பண்ணுன்னு சொல்ல வேண்டாம். பகவான் நம்மளை காப்பாத்துவாரு. நமக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கணும். எல்லாருக்கும் அன்னதானம் செய்வோம் முடிஞ்ச வரைக்கும். வாயில்லா ஜீவன் நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுவோம், பால் கொடுப்போம். வெயில் காலம் வருது, வீட்டு மாடியில இல்ல வீட்டு பால்கனியில ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி, இந்த பறவைகள்லாம் தண்ணிக்கு வரும், தண்ணியெல்லாம் குடிக்கட்டும். இதெல்லாம் கஷ்டப்படாம கூட வாழற உயிர்களுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கிறது நமக்கு புண்ணியம் கொண்டு வரும். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.